இப்போ ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியுடைய வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், நன்றி. இப்போ நீங்க மீண்டும் அந்த தொகுதியில அதே தொகுதியில போட்டியிட உங்களுக்கு இப்போ வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தேர்தல் களம் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா கருதுறீங்க? 100% வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் செய்த சாதனைகள், அவர் தமிழ்நாட்டிற்கு கொடுத்த திட்டத்தை சொல்லி நாங்கள் மீண்டும் ஓட்டு கேட்போம். மிக பிரகாசமாக இருக்கிறது. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எப்படி பாக்குறீங்க? எந்த அளவுக்கு இது காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல நல்ல செலக்ஷன். ஏன்னா அதுல லாஸ்ட் டைம் வின் பண்ணவங்க அவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். அதே போல புதுமுகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் எந்தெந்த தொகுதி எங்களுக்கு கிடைத்ததோ அதில் வெற்றி பெறக்கூடிய கேண்டிடேட்ஸா பார்த்து செலக்ட் பண்ணிருக்கிறாங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லி என்னுடைய விஷஸ் ஃபார் ஆல் தி அனௌன்ஸ்டு கேண்டிடேட்ஸ். இப்போ 2வது முறையா உங்களுக்கு மீண்டும் அதே தொகுதியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ஸோ ஸ்ரீவைகுண்டம் 2006 என்னுடைய தந்தையும் அந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்தார்கள். அதே போல 2021 யூத் காங்கிரஸ்ல இருந்து வந்து நானும் சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. 5 வருஷம் நல்ல சிறப்பான பணியை ஆற்றணும். ஃப்ளட்டில் அங்கே மக்களாக இருந்தோம். அதே போல பல வளர்ச்சி பணிகளை அங்கே கொண்டு வந்தோம். கல்விக்காக நிறைய பணிகளை செய்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களும் திரு செல்வப்பிரதை அவர்களும் திரு கார்கே அவர்கள் என்னை மீண்டும் இந்த தொகுதிக்கு பரிந்துரை செய்து வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படுறதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஆனதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு கூட்டங்கள் இவ்வளவு நடைபெறுவதற்கு என்ன காரணம்? இல்ல அது நீங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி. அவங்க வந்து அந்த டிசைட் பண்ணக்கூடியவங்க வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இப்போ கேரளா இருக்கு, அது மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ் இருக்கு, அசாம். ஸோ அந்த எலெக்ஷன் கமிட்டி வந்து அண்ட் மல்டிபிள் லெவல்ஸ், ஸ்டேட் லெவல் கமிட்டி அண்ட் ஏஐசிசி நேஷனல் லெவல் கமிட்டி இருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் தாமதமாச்சே தவிர சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறது. அண்ட் ஐ திங்க் எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் வி ஹேவ் இனஃப் டைம். 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல் வில் பி ஃபைன். நன்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி.